நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜோஷுவா டிவி நேயர்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த மனந்திரும்புதலின் நேரத்தில் கூட இந்த நாளில் உங்களை யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிற வசனம் எபேசியர் 6வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். எபேசியர் 6வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். இந்த நாள் நம்ம தியானிக்க போகிற வசனம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தலோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. நிறைய நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணுறோம், டெய்லி நம்ம ப்ரேயர் பண்ணோம், டெய்லி நம்ம ஜெபிக்கிறோம், தேவாலயத்துக்கு போகும்போது ஜெபிக்கிறோம், வீட்டில் இருந்து ஜெபிக்கிறோம், ஜெப கூட்டங்களுக்கு போகும்போது ஜெபிக்கிறோம், ஏதாட்டு தேவைகள் வரும்போது ஜெபிக்கிறோம். நம்ம நம்ம அதை ஜெபிக்கிறவர்களை ஒரு பிரிவாக கூட பிரிச்சிருக்கலாம். சில பேரை பார்த்துருக்குறேன், நல்ல சந்தோஷமாக இருக்கும்போது தேவாலயத்துக்கு சந்தோஷமாக வருவாங்க, நல்ல ஜெப கூட்டங்களுக்கு வருவாங்க. அவங்க வீட்டில் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இருக்கும்போது நல்ல ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் சம்பூர்ணமாய் கொடுத்துருக்கும் போது நல்ல ஜெபிக்கிறவங்களாக இருப்பாங்க. சில பேர் எப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, ஏதாட்டு வியாதி, அந்த நேரத்தில் என்ன செய்வாங்க, ஜெபிக்கிறவர்களாக இருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு பிரச்சனைகள் மாறின பிறகு ஜெபத்துக்கும் நமக்கும் தேவனுக்கும் நமக்கும் ஒரு பெரிய ஒரு இடைவெளி மாதிரி ஆயிரும். இன்னொரு முதல்ல நான் சொன்ன கூட்டத்தை பார்த்தோன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, நல்ல சந்தோஷமாக இருக்கும்போது ஜெபிப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை கவலை வரும்போது, நான் இவ்வளோ நாளும் நான் ஜெபித்தேனே, ஆலயத்துக்கு போனேனே, கூட்டங்களுக்கு போனேன், ஜெபித்தேன், வேதத்தை வாசித்தேன், ஆனால் என் வாழ்க்கையில் எப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒரு சோர்வுக்குள்ள என்ன செஞ்சுருவாங்க, வந்துடுவாங்க. ஆனால் இந்த இடத்துல வசனம் போடப்பட்டிருக்கு, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. அப்போ எந்த சமயம் எப்படினாலும் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் ஏற்ற இறக்கத்தோட வாழ்க்கை காலங்கள் ஏற்ற இறக்கம் இருக்க தான் செய்யும். வாழ்க்கையில் ஒரு நாள் சந்தோஷம் இருக்கும், ஒரு நாள் கவலை இருக்கும். காலையில் சந்தோஷம் இருக்கலாம், மத்தியானத்தில் துக்கம் வரலாம், ஈவினிங் அது கவலையாக அந்த துக்கம் சந்தோஷமாக என்ன செய்யலாம், மாறலாம். மனுஷங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படி தான் என்ன செஞ்சிட்ருக்கோம் இருக்கும். ஆனால் அழகாக வசனம் போடப்பட்டிருக்கு, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. நம்ம ஆவிக்குள்ளே என்ன செய்யணுமா, ஜெபிக்கணுமா. நம்ம ஆவி ஆத்மா எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து நம்மளுடைய ஜெபம் எங்கே போகணும், ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், போகணும். அப்படி நம்ம இந்த இடத்துல வேதாகமத்தில் நிறைய மனிதர்கள், நீங்கள் ஆதியாகமத்துலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய மனிதர்கள் ஜெபித்திருப்பாங்க. ஆனால் ரொம்ப முக்கியமாக நம்ம ஜெபம் அப்படின்னு கேட்டோம்னா, சிறு பிள்ளைகள்கிட்ட கூட கேட்டிங்கன்னா கூட சொல்லுவாங்க, தானியேல் 3 வேளை என்ன செய்தாராம், முழங்கால் படிக்கிட்டு என்ன செய்தாராம், ஜெபித்தாராம். அப்போ தானியேல் 3 வேளை முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கும்போது நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு வசனம் போடப்பட்டிருக்கு. தானியேல் 6வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தில் பின்பாகத்தில், தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தினமும். அப்போ நம்ம அதில் பார்த்தோம், எந்த வேலையும் அப்படின்னு நம்ம அந்த இடத்துல வசனத்தில் எபேசியர் 6வது அதிகாரத்தில் பார்த்தோம். தானியேல் 6வது அதிகாரத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, தினம் 3 வேளை என்ன செய்தானா, ஜெபித்தானா. அப்போ நம்ம டெய்லி ஒரு நேரம் ஜெபிப்பதே நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கேள்விக்குறியாக என்ன செய்யுது, இருக்குது. தினமும் நம்மளால் ஒரு நேரம் கூட நம்மளால் என்ன செய்ய முடியல, 24 மணி நேரம் இருக்குது. அதில் ஒரு டைம் கூட ஆண்டவரோடு நம்மளுடைய டைமை என்ன செய்ய முடியல, நம்மளால் இந்த காலத்தில் ஸ்பெண்ட் பண்ண முடியலை. அதனால் நான் ஜெபித்தேன், இன்றைக்கி வேதத்தை வாசிக்கலைன்னு சொல்கிறோம். ஆனால் வேதம் வாசித்தேன், எனக்கு ஜெபிக்க என்ன செய்யலை, டைம் இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் எனக்கு இன்றைக்கி ஒரு கூட்டத்துக்கு போகணுன்னா என்னால் அந்த டைமுக்கு வர முடியலை அப்படின்னு என்ன செய்கிறோம், சொல்கிறோம். நிறைய காரியங்களை நம்ம இந்த உலக பிரகாரமாக மாற்றிக்கிட்டு நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில், நம்மளோட வேலையின் காரியங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்குற டைம், அப்படி நம்மளை சுற்றி நாமே சில காரியங்களை ஏற்படுத்தி கொண்டு ஜெபிப்பதற்கு நிறைய காரியங்களை நம்ம என்ன செய்கிறோம், சொல்கிறோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, தானியேல் ஒரு தேசத்தில் ஒரு அடிமையாக இருந்து அந்த இடத்துல ராஜா ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காரு. அப்போ அந்த பொறுப்புள்ள தானியேலுக்கு நிறைய டைம் கண்டிப்பாக அவருக்கு ராஜா கூப்பிடுவார், ஒரு மீட்டிங் இருக்கும், திடீர்னு அங்கே ஜனங்களுக்காக ஏதாவது பேச வேண்டியிருக்கும், நிறைய காரியங்கள் அவருக்கு என்ன செஞ்சுருக்கும்
இருந்திருக்கும். ஆனால் அவர் கடவுளுக்குன்னு கொடுக்குற அந்த 3 வேளை ஜெபத்தை அவர் என்ன செய்யலை, ஒரு நாளும் கொடுக்காம என்ன செய்யலை, இருக்கலை. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 11வது வசனத்தில் போடப்பட்டிருக்கும், அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்ததை கண்டார்கள். அவன் கூட இருக்கிற பிரதானிகள் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, கூட்டம் கூடி காண்கிற அளவுக்கு அவன் எந்த டைமில் கண்டிப்பாக ஜெபிப்பான், அவன் ஆண்டவருக்கு உண்மையான மகன், இவன் கண்டிப்பாக 3 வேளை ஜெபிப்பான், அவன் கூட இருந்த எல்லாருக்கும் தெரியத்தக்கதாக தெரிகிற மாதிரி அவருடைய ஜெப வாழ்க்கை என்ன செஞ்சிச்சு இருந்தது. அவன் தனியாக தேவன்கிட்ட ஜெபிக்கிறான், ஒரு அறைக்குள்ள தான் இருந்து ஜெபிக்கிறான். ஆனால் இந்த டைமாக தானியேல் கண்டிப்பாக ஜெபிப்பான். தானியேல் காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சா ஜெபிப்பான், மத்தியான வேலையில் ஜெபிப்பான், நைட்டாக இந்த டைமில் அவன் ஜெபிக்கிற நேரம் அப்படின்னு கரெக்டாக அவங்களுக்கு என்ன செய்யுது தெரியுது. நம்மளை குறித்து நம்ம குடும்பத்திலேயோ நம்ம கூட பழகிறவங்களுக்கோ நம்ம இந்த நேரத்தில் ஜெபிக்கிறவங்க, இந்த நாளில் அவங்க கண்டிப்பாக ஆலயத்துக்கு போவாங்க, இந்த நேரத்தில் அவங்க ஜெபிப்பாங்கங்கிறது நம்ம அப்படி ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை நம்மளால் என்ன செய்ய முடியலை, அநேக நேரத்தில் நம்மளால் என்ன செய்ய முடியலை, வாழ முடியலை. ஒரு லீவுனா அந்த நாட்களில் ஜெபிக்கிற டைம் என்ன செஞ்சிடறோம், மாற்றிடுறோம். அதனால் ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது அந்த டைமில் என்ன செஞ்சிடறோம், மாற்றிடுறோம். ஆனால் இந்த இடத்துல தானியேலை பார்த்தீங்கன்னா தினம் 3 வேளையை என்ன செய்கிறாரு, ஜெபிக்கிறார். அப்போ ஜெபிக்கிறதுனாலேயே அந்த இடத்துல அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன செய்யுது வருது. என்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அவனை இந்த ஜெபத்தை வச்சே அவனை குற்றப்படுத்தணும் அப்படின்ட்டு தான் அவங்க எல்லாருக்குமே இந்த சம்பவம் என்ன செஞ்சுருக்கும், தெரிஞ்சிருக்கும். அவனை என்ன செய்கிறாங்க, ராஜா கிட்ட அதை வச்சு ஒரு பெரிய பிரச்சனையை என்ன செய்கிறாங்க, கொண்டு வரும்போது ராஜா என்ன செய்கிறாரு, அந்த தானியேலை ராஜா தப்பு வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் தப்பு வைக்க என்ன செய்யலை, அந்த இடத்துல முடியலை. சிங்கக்கபிக்கில் தூக்கி கண்டிப்பாக அந்த ஜெபத்தின் நிமித்தமாகவே கொண்டு என்ன செய்யப்பட வேண்டியிருக்கு, தானியேலை போட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. தானியேலை கொண்டு எங்கே கொண்டு போட்டிருக்காங்க, சிங்கக்கபியில். அப்போ நான் நினைக்கிறேன் ஒருவேளை அவனை இரவில் தூக்கி போட்டிருந்தாங்கன்னா இரவிலையும் அவன் ஜெபிக்கிற நேரத்தில் அந்த இடத்துல என்ன செஞ்சுருக்கணும், ஜெபிச்சிருக்கணும். இப்போ நம்ம சூழ்நிலைகளை பார்த்து துக்கமாக இருக்கும்போது நம்மளால் என்ன செய்ய முடியலை, ஜெபிக்க முடியலை. நான் இல்லை இந்த நேரத்தில் நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறேன், நான் இந்த நாள் இப்படி ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டியதாகிடுச்சு, நான் இந்த நேரத்தில் இப்படி ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கிறேன், நான் என்னத்தை ஜெபிச்சு அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. அதுதான் ஆண்டவர் தெளிவாக லூக்கா 18வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தில் சொல்கிறாரு. லூக்கா 18வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. இந்த இடத்துல அழகாக ஒரு உவமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் அவரோடு இருந்த சீஷர்களுக்கும் ஜனங்களுக்கும் சொல்லியிருப்பார். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி என்ன இருந்திருப்பான். அவன் ரொம்ப கொடூரன், ரொம்ப யாருக்கும் அவனுக்கு ஒரு இறக்கமே இருக்காது யாருக்கிட்டையுமே. ஆனால் யாருக்குமே அவன் இறங்கி காரியத்தை என்ன செய்ய மாட்டான், ஒரு கொடூரனாக இருந்தான். ஆனால் அந்த இடத்துல ஒரு விதவை இருந்தா, அவள் தினமும் அவன்கிட்ட போய் ஒரு காரியத்தை என்ன செய்கிறா, சொல்கிறா, அவளோட என் எதிராளிக்கு இருக்கிற எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. ஒரு கொடூரனாக இருக்கிறான், ஆனால் அவனை டெய்லி அந்த விதவை போய் என்ன செய்கிறா, பார்க்குறா. அவளுக்குள்ள எதிராளிக்குள்ள காரியத்தில் எனக்குரிய நியாயத்தை நீங்கள் என்ன செய்யணும், பேசணும், எனக்குரிய நியாயத்தை நீங்கள் விளங்க பண்ணணும் அப்படின்னு அவன் டெய்லி போய் அந்த நியாயாதிபதியை போய் என்ன செஞ்சிட்ருக்கிறா, பார்த்துட்ருக்கிறா. ஆனால் அதில் அழகாக போடப்பட்டிருக்கு, அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனும். ஒரு மனுஷங்கன்னா கூட அவன் என்ன செய்ய மாட்டானா, மதிக்க மாட்டானா. அப்போ ஒரு பெரிய மனுஷன் போனால் கூட அவன் என்ன செஞ்சுருக்க மாட்டான், மதிச்சிருக்க மாட்டான். ஆனால் அந்த இடத்துல அழகாக சொல்லப்பட்டிருக்கு, அவன் ஒரு விதவை, அந்த விதவையே அவன் கண்டிப்பாக அப்போ என்ன செஞ்சுருக்க மாட்டான், மதிச்சிருக்கவே மாட்டான். ஒரு ஏழை, அப்போ மதிச்சிருக்கவே மாட்டான். ஆனால் அவன் ஒரு நாள் பாருங்கள், அந்த இடத்துல போட்டிருக்கு. இப்போ இந்த விதவை 5வது வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, லூக்கா 18வது அதிகாரத்தில் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியால் இவள் அடிக்கடி என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டாள். அப்போ இவள் டெய்லி என்னை தொந்தரவு செய்கிறாள். அவன் போய் அவள் டெய்லி கேட்குறது அவனுக்கு ஒரு பெரிய தொந்தரவாக இருக்குது. ஆனால் அந்த தொந்தரவு கூட அவனுக்கு ஒரு எரிச்சலை என்ன செய்யலை, ஏற்படுத்தலை. ஒரு பெரிய கெட்டவனாக இருந்தாலும் அவனுக்கு அது எரிச்சலை என்ன செய்யலை, ஏற்படுத்தலை. நாளைக்கு அவள் இந்த இடத்துல என்னை தொந்தரவு செய்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு இந்த இடத்துல நான் நியாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி தனக்குள்ளே சொல்லி கொண்டு அந்த காரியத்தை அவன் என்ன செஞ்சுருக்கான். அதான் கர்த்தர் தான் சொல்கிறாரு. அப்போ பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அப்போ தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவராகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவர்களாக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாதிருப்பாரோ. அப்போ ஆண்டவரே இந்த வார்த்தை என்ன செஞ்சுருக்கிறாரு, சொல்லியிருக்கிறார். ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதி தான் அவன் என்ன செய்கிறான்,
இவள் வந்து என்னை தொல்லைப்படுத்தாதபடி இவளுக்கு நான் அந்த விஷயத்தில் என்ன செய்ய போகிறேன், நியாயம் செய்ய போகிறேன் அப்படின்ட்டு அழகாக அந்த நியாயத்தை என்ன செய்தானா. அவள் செஞ்சது ஒன்றே ஒன்று தான். டெய்லி போய் என்ன செஞ்சா, அந்த நியாயாதிபதியை அலட்டிக்கொண்டே இருந்தான். நம்ம முதல்ல பார்த்தோம், தானியேலை பார்த்தோம். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, சிங்கக்கபிக்கில் கொண்டு போட்டாலும் சரி, யார் என்னைய பார்த்தாலும் சரி, எனக்கு முக்கியம் நான் தேவனை 3 வேளை தேடுவது. நான் என்ன செய்வேன், தேடினான். அதனால் அந்த சிங்கக்கபியிலிருந்து என்ன செய்யப்பட்டார், தானியேல் பாதுகாக்கப்பட்டார். தானியேலை யார் குற்றம் சாட்டினார்களோ அந்த குடும்பங்கள் அதே சிங்கக்கபிக்கில் என்ன செய்யப்பட்டுச்சு, போடப்பட்டுச்சு. இந்த நாளில் நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், நான் டெய்லி ஜெபிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம். நான் டெய்லி ஜெபித்து கொண்டே இருக்கேன், நான் வேதம் வாசித்து கொண்டே இருக்கிறேன். எனக்கு எதிராளியாக இருக்கிறவங்க நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்க செய்கிற காரியங்கள் தான் சக்ஸஸ் ஆகிட்டே இருக்குது. ஆண்டவர் எனக்காக ஒன்றுமே செய்யலையே அப்படி நீங்கள் ஒரு அங்கலாய்ப்போட, ஒரு மனசில் ஒரு கவலையோடு நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கலாம், நீங்கள் ஆண்டவர் தேடிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் இந்த நாளில் உங்களை நோக்கி தான் வார்த்தை கடந்து வருது. தயவு செய்து என்ன செஞ்சிடாதீங்க, சோர்ந்து மட்டும் என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம். சோர்ந்து போகவே என்ன செய்ய வேண்டாம். ஏன்னா சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். அந்த இடத்துல நீங்கள் லூக்கா 18வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் வேண்டும் என்பதை குறித்து தான் அவர்களுக்கு ஒரு உவமையை சொல்லியிருக்காரு. இந்த உவமையை சொன்னதே யார் தான், இயேசு கிறிஸ்து தான் என்ன செஞ்சுருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் சோர்ந்து போகாமல் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்போ நமக்குள்ள மனிதர்களாகிய நமக்கு அநேக வேலையில் நமக்கு இடம் வரும், சோர்வுகள் வரும். நமக்கு சோர்வு வரதான் செய்ய. நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆண்டவரை அறிந்த காலத்துக்கு அப்புறம் நீங்கள் ஜெபிக்கும் போது சில ஜெபங்களுக்கு உடனே ஆன்சர் வந்திருக்கும், சில ஜெபங்களுக்கு நிறைய நாள் கழித்து உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் வந்திருக்கும். நீங்கள் அது ஒரு பேப்பர் எடுத்து எழுதி பாருங்கள். நம்ம ஜெபிக்கிற எந்த ஜெபத்துக்கும் ஆண்டவரை ஆன்சர் பண்ணாமல் இருந்ததே என்ன செய்யாது, கிடையாது. அப்போது நீங்கள் நம்ம யோசித்து பார்க்கலாம், இப்போ இந்த காரியத்தில் நம்ம இந்த ஒரு காரியத்திற்காக ஒருவேளை நீங்கள் வருடக்கணக்காக என்ன செய்யலாம், ஜெபிக்கலாம். அல்ல மாதக்கணக்காக ஜெபிக்கலாம். ஜெபிச்சு அந்த காரியத்தை மறந்து கூட நீங்கள் என்ன செஞ்சுருக்கலாம், போயிருக்கலாம். இல்லை இனிமேல் நான் இந்த பாயிண்ட்டை வச்சு ஜெபிக்கிறதுல ஒரு பிரயோஜனமே இல்லை, ஆண்டவர் வந்து ஒருவேளை இந்த காரியத்தில் எனக்கு கண்டிப்பாக செய்ய மாட்டாரோ, நன்மை செய்ய மாட்டாரோ அப்படின்னு நீங்களாகவே ஒரு மைண்டில் என்ன செஞ்சுட்ருக்கலாம், திங்க் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருது. நீங்கள் இந்த காரியத்தை குறித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் அந்த காரியத்திற்கான அந்த காரியத்தை கேட்டு அதற்குரிய காரியத்தை செய்யணுங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் ஒருவேளை வேலைக்காக ஜெபிக்கலாம், வீடு கட்டுற காரியத்திற்காக ஜெபிக்கலாம், உங்களுடைய கடன் பிரச்சனைக்காக ஜெபிக்கலாம், வியாதிக்காக ஜெபிக்கலாம், குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம், திருமண காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு நாள் கூட ஆண்டவர் உங்களை என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். அவர் அதுதான் சொல்கிறாரு, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் எந்த வேலையில நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஆவியோடு நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். கருத்தோடு ஜெபிக்கணும். நம்ம ஏதோ ஒன்று ஜெபிக்கிறோம் அப்படி இல்லை, கருத்தோடு ஜெபிக்கணும். இந்த இடத்துல நீங்கள் தானியேலை பார்த்தீங்கன்னா அவர் அழகாக என்ன செஞ்சுருப்பார், முழங்கால் படிட்டு என்ன செஞ்சுருப்பார், ஜெபிச்சிருப்பார். நிறைய நம்ம பார்க்குறோம், நம்ம முழங்கால் படிட்டு நம்ம என்ன செய்கிறோமா, ஜெபிக்கிறோமா. நீங்கள் அப்போஸ்தலரில் பார்த்தீங்கன்னா பவுல் எந்த இடத்துலலாம் நிறைய நேரம் என்ன செஞ்சுருப்பார், முழங்கால் படிட்டு என்ன செஞ்சுருப்பார், ஜெபிச்சிருப்பார். நீங்கள் சாலமோன் ராஜாவை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டி ஜனங்கள் முன்பாக முழங்கால் படிட்டு தன்னுடைய 2 கைகளையும் வானத்துக்கு நேராக விரித்து என்ன செஞ்சிருப்பாரு, ஜெபித்திருப்பார். எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு, கேட்டிருப்பாரு. அப்போ நம்ம ஒரு நாள் நீங்கள் நினைங்க, ஆண்டவரே எனக்கு 3 வேளை தானியேல் ஜெபிச்சிருக்காரு. 3 வேளையும் தானியேல் வந்து ஒரு சோர்வடையாமல் முழங்கால் படிட்டு தேவனுக்கு முன்பாக என்ன செஞ்சுருக்கிறாரு, ஜெபிச்சிருக்கிறாரு. அட்லீஸ்ட் நம்ம ஒரு நேரமாவது முழங்கால் படிட்டு தனியாக ஒரு ரூமில் உட்காந்து கொஞ்ச நேரம் நம்ம என்ன செய்யலாம், ஜெபிக்கலாம். நீங்கள் எந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறீங்களோ அப்போ இந்த உவமையை நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், மனதில் வைத்துக்கலாம். ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதி. அப்போ ஆண்டவரை குறித்து நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தரை குறித்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்னது, மனதுருக்கம் உள்ள தேவன், மனதுருக்கமுடைய தேவன் வந்து மனதுருக்கத்தோடு நம்ம ஜெபத்தை என்ன செய்வார், ஏற்றுக்கொள்வார். நம்மளை வந்து மனதுருக்கத்தோடு என்ன செய்வார், ஏற்றுக்கொள்கிற தேவனாக என்ன செய்கிறாரு, இருக்கிறார். அப்போது நீங்கள் செய்கிற எல்லா ஜெபத்தையும் உங்கள் மனசில் அந்த காரியத்தை குறித்து இருக்கிற எல்லா கவலை கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சுட்ருக்காரு, பார்த்துட்ருக்கிறாரு. என் மகளுக்கு இந்த காரியத்தில் நான் இந்த நாளில் நன்மை செய்வேன் அவர் என்ன செஞ்சிட்ருப்பாரு, நினச்சிட்ருக்கிறாரு. அதை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்வார். செய்கிற தேவன் இந்த நாளில் உங்கள் ஜெபத்தை என்ன செய்கிறார், கேட்கிறார். அதான் சங்கீதத்தில் அழகாக ஒரு வசனம் உண்டு, ஜெபத்தை கேட்கிறவரே. அப்போ அவர் வந்து ஜெபத்தை கேட்கிற தேவன். ஜெபத்தை கேட்டு அதன்படி நமக்கு செய்கிற தேவனாய் நம்ம மத்தியில் என்ன செஞ்சிருக்கிறார், கடந்து வந்திருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது சோர்ந்து போகாமல்
என்னைக்காவது ஒரு நாள் ஜெபம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் வசனம் போடப்பட்டிருக்கு. அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும், இடைவிடக்கூடாது. இன்னைக்கு ஜெபம் பண்ணுறோம், இன்னைக்கு நம்ம மைண்ட் நல்லா இருக்கும்போது ஜெபம் பண்ணுறோம், 4 நாள் கழிச்சு திரும்ப நம்ம மைண்ட் நல்லாகும் போது ஜெபம் பண்ணுறோம். அப்படிப்பட்ட ஜெபம் வேண்டாம். தினமும் நம்ம ஜெபிக்கணும். எப்பவும் அவரோடு நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அந்த ஜெபத்துக்கான ஆன்சர் கிடைக்கிற வரைக்கும் நம்ம ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. அவரை நம்ம பிடித்து கொண்டு, அவருடைய பாதத்தை பற்றி பிடித்து கொண்டு நம்ம ஜெபிக்கும் போது நம்ம ஜெபத்துக்கு ஆண்டவர் கண்டிப்பாக பதில் தருகிற தேவனா என்ன செய்கிறார், இருக்கிறார். லாசரு மரித்து போய் 4 நாள் ஆச்சு. அவங்க எல்லாரும் அதுக்காக ஜெபித்துக்க கூட மாட்டாங்க. ஒருவேளை வியாதியாக இருக்கும்போது லாசருக்காக ஜெபிச்சிருக்கலாம் அவங்க சகோதரிகள். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் அங்கே தான் இருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருந்தார். ஆனால் லாசரு மரித்த பின் வந்தார். லாசரு மரித்து 4 நாளாகி நாரி போனதுக்கப்புறம் அவங்களுடைய ஜெபங்களுக்கான ஒரு பதில் என்ன செஞ்சிச்சு, கிடைக்கப்பட்டுச்சு. அவன் உயிரோடு ஆண்டவர் என்ன செய்தார், எழுப்பி கொடுத்தார். அவங்க நினச்சிருக்கவே மாட்டாங்க. அப்போ இத்தனை ஆண்டுகளில் ஒரு எவ்வளோ ஜெபங்கள் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. சில ஜெபங்களுக்கு ஆன்சர் வராமல் போயிருக்கும், நீங்கள் மறந்து கூட போயிருப்பீங்க. அந்த ஜெபங்களை ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஞாபகப்படுத்தி ஜெபிக்க வைக்க போகிறார். எதற்காகலாம் நீங்கள் ஜெபிக்கீங்களோ எல்லா ஜெபத்துக்கும் ஆண்டவர் ஆன்சர் என்ன செய்ய போகிறார். நம்ம பண்ண வேண்டியது அவரை ஆவியோடு நம்ம என்ன செய்ய போகிறோம், முழு மனதோடு தேட போகிறோம். எப்பவும் எந்த காலத்துலேயும் நம்ம அவரை என்ன செய்ய போகிறோம், ஜெபித்து தேட போகிறோம். அப்படி செய்யும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிற தேவனா என்ன செய்ய போகிறார், இருக்க போகிறார். அப்படியே நம்ம கண்களை மூடி ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்கலாமா, கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா. அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் கூட தகப்பனே ஏசப்பா, ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் தியானித்தோம் ராஜா, ஜெபிக்கிறத பற்றி தியானித்தோம் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரத்தோடு கூட விண்ணப்பத்தை ஆண்டவரே நாங்கள் உங்கள் சமூகத்தில் செலுத்த வந்திருக்கிறோம் ராஜா. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரைக்கும் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தையை கேட்டு என்னோடு ஜெபிக்கிற ஆண்டவரே நான் இனிமேல் ஒரு நேரமாவது முழங்கால் படிட்டு ஜெபிப்பேன். நான் ஜெபிப்பேன், தானியேலை போல் 3 நேரம் ஜெபிப்பேன். நான் ஜெபிக்கிற நேரம்னு ஒன்று வச்சு ஜெபிப்பேன். என் வாழ்க்கையில் நான் இந்த காரியத்தில் நன்மையை பெற்றுக்கொள்வேன்னு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ ஆண்டவர் எனக்கு நியாயம் செய்வார். எனக்கு இந்த காரியத்தில் என் எதிராளி கிட்ட அவங்க வீட்டில் பக்கத்தில் பிரச்சனை இருக்கலாம், எந்த எதிராளியின் காரியத்தில் ஒருவேளை கேஸ் விஷயத்துக்காக ஜெபிக்கலாம், அல்லது திருமண காரியத்திற்காக ஜெபிக்கலாம், வேலையில் உள்ள பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கலாம். எந்த காரியத்திற்காக யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ ஆண்டவரே அந்த காரியத்தில் நீங்கள் நன்மையை செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். நான் அந்த டேபிள் ஃபேனை எடுத்துகிட்டு வந்துட்டா